மிஸ்டர் லேடி வியூஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மாறி வரும் ஒரு கலாச்சாரம் அப்படின்னு தான் சொல்லலாம். அது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. எப்பயுமே பழசு மட்டுமே ரொம்ப பெஸ்ட், புதுசு வர்றது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. பட் ஆனா இது 100க்கு 100% தப்பா இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேர்ள்ஸ் நல்ல பெரிய ஹை ஹீல்ஸ் போடுறாங்க பாத்தீங்களா. அந்த ஹை ஹீல்ஸ் நார்மல் செப்பலே கேர்ள்ஸ் போடுறதே இல்லை. ஒரு ஃபிளாட் செப்பலே பாத்தீங்கன்னா யங் கேர்ள்ஸும் போடுறது இல்லை, ஒரு மிடில் ஏஜ் பர்சனாலிட்டிஸ் லேடிஸும் போடுறது இல்லை. இது ஜென்ஸ் அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப குள்ளமா இருக்கவங்க தான் ஹீல்ஸ் போடுறாங்க. பட் லேடிஸ் பாத்தீங்கன்னா ஜென்ஸ்ல ஒரு 30% தான் அந்த மாதிரி ஹைட் மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு ஹீல்ஸ் வச்சு ஷூ போடுறாங்க. ஆனா லேடிஸ் பாருங்க 100ல ஏறக்குறைய 60% ஒரு ஸ்டைலுக்காகவும் ஒரு ஃபேஷனுக்காகவும் ஒரு கொஞ்சம் ஹைஃபையா தெரியணும் அப்படின்றதுக்காகவும் பல விஷயத்துக்காக இந்த ஹை ஹீல்ஸ் போடுறாங்க. இந்த ஹை ஹீல்ஸ்னால ஏற்படுற பாதிப்பு அப்படின்றது ரொம்பவே ஜாஸ்திங்க. எங்களை மாதிரி டாக்டர்ஸ் ஹை ஹீல்ஸ் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லதான் செய்யறோம். ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்க. பட் ஆனா ட்ரை பண்ணுங்க. ஹை ஹீல்ஸ் போட்டுதான் அவன் அப்படின்னு அடம் பிடிச்சிங்கன்னா நான் ஒரு ஹை ஹீல்ஸ் மெத்தடாலஜி சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க, நம்ம கால் இப்படி ஃபிளாட்டா தாங்க நடக்கணும். ஃபிளாட்டா நடக்கும் போதுதான் நம்மளோட குதிகாலுக்கு லோடு கிடையாது. நம்மளோட முட்டி, நம்மளோட இடுப்பு எலும்பு கீழே, காலை காமிக்க முடியாது இல்லைங்க, அந்த கை சொல்றேன், வச்சு லோடு கிடையாது. இடுப்பு எலும்புக்கு லோடு கிடையாது. அதனால சயாட்டிக் நர்வ் பாதிப்படையாது. ஓகேங்களா. இப்ப நம்ம ஹை ஹீல்ஸ் போட்டு நடக்கிறோம். ஹை ஹீல்ஸ் போட்டு நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்ப நம்ம இப்படி வச்சு நடக்கும்போது இந்த கட்டவரல் பக்கத்துல இருக்கிறது தான் மீடியல் ஆர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீடியல் ஆர்ச் என்னவா இருக்குன்னா ஒரு ஷாக் அப்சர்வரா வேலை செய்யுது. ஷாக் அப்சர்வரா வேலை செய்யறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அச்சிலிஸ் டெண்டான், டெண்டோ அச்சிலிஸ் அப்படிம்பாங்க. அந்த குதிகாலுக்கு மேல இருக்கிற அந்த அச்சிலிஸ் டெண்டான்ல ஒரு ப்ரெஷரை கொடுக்கறது இல்ல, குதிகால்ல ப்ரெஷரை கொடுக்கறது இல்ல. அப்ப குதிகால் வலி வர்றது இல்ல, அச்சிலிஸ் டெண்டான் பாதிப்படையறது இல்ல, மூட்டுக்கள் பாதிப்படையறது இல்ல, அதாவது முட்டி எலும்பு பாதிப்படையறது இல்ல, இடுப்பு எலும்பு பாதிப்படையறது இல்ல, விச் இன் டர்ன் சயாட்டிக் நரம்பு பாதிப்படையறது இல்ல நார்மல் செப்பரா போடும்போது. இப்ப நீங்க ஹை ஹீல்ஸ் செப்பல் போடுறீங்க. ஹை ஹீல்ஸ் செப்பல் போடும்போது அகைன் அந்த ஹை ஹீல்ஸ்ல பாத்தீங்கன்னா 1 இன்ச் ஹை ஹீல்ஸ் இருக்கு, 2 இன்ச் ஹை ஹீல்ஸ் இருக்கு, 3 இன்ச் ஹை ஹீல்ஸ், 3 இன்ச் வரைக்கும் போடுறாங்க. ஓகேங்களா. இப்ப 1 இன்ச் ஹை ஹீல்ஸ் நம்ம போடும்போது, 1 இன்ச் நம்ம காலில் ஹீல்ஸ் வச்சு போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பாடி 22% முன்னோக்கி தள்ளப்படுது. முன்னோக்கி தள்ளப்படுறதுனால நம்ம காலனோட அமைப்பு மாறுறதுனால குதிகாலுக்கு ப்ரெஷர் கொடுக்குது. அதே மாதிரி முட்டி எலும்புக்கு ப்ரெஷர் கொடுக்குது. அதாவது கால் மூட்டுக்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குது, இடுப்பு எலும்புக்கு ப்ரெஷர் கொடுக்குது. இது ரெண்டாவது 2 இன்ச் ஹை ஹீல்ஸ் போடுறதுனால 57% நம்ம உடம்பு முன்னோக்கி தள்ளப்படுது. ஸோ இந்த ப்ரெஷர் அப்படியே டபுள் மடங்கு ஆகுது. நம்ம 3 இன்ச் ஹை ஹீல்ஸ் போடுறோம், 3 இன்ச் ஹை ஹீல்ஸ் இவ்வளவு பெருசு போடுறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா ஏறக்குறைய 76% நம்ம உடம்பு முன்னோக்கி தள்ளப்படுது. அப்ப 3 மடங்கு ப்ரெஷர் நம்ம இடுப்பு எலும்பு சயாட்டிக் நரம்பு வரைக்குமே ப்ரெஷர் கொடுக்குது. அப்ப என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு குதிகால் வலி வருது, கெண்ட சதை வலி வருது, மூட்டு தேய்மானம் சர்ன்னு ஸ்டார்ட் ஆகுது, இடுப்பு வலி வருது. இடுப்பு வலின்னு ஒரு வயசுக்குள்ள போச்சுனாலே ஒண்ணு கால்சியம் பார்ப்பாங்க, ஹீல்ஸ் ஹை ஹீல்ஸ் போடுறியாமா அப்படின்னு தான் நான் கேட்பேன் என்னோட கிளினிக் வர பிள்ளைங்களை. ஓகேங்களா. ரீசன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். சோ எங்களை மாதிரி டாக்டர்ஸை கேட்டா ஹை ஹீல்ஸ் வேண்டாம். நான் அதுவும் சொல்றது சாதா செப்பல் போடுமா, ரப்பர் செப்பல் போடு அப்படின்பேன். நிறைய பேரை ஹவாய் செப்பல் போடு அப்படின்பேன். லெதர் கூட நான் சொல்ல மாட்டேன். ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம லெதர் போடுறதுனால காலில் நிறைய பேருக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதையும் நாங்க பார்த்திருக்கேன். ஒரு சிலருக்கு லெதர் அலர்ஜினால விட்டிலிகோ பேச்சஸ் மாதிரி வரதையும் பார்த்திருக்கேன், எக்ஸிமா வரதையும் பார்த்திருக்கேன். ஸோ அதனால நான் லெதர் செப்பல் போடு அப்படின்னு கூட அட்வைஸ் பண்ண மாட்டேன். சாதா செப்பல் முடியும்னா அவாய் செப்பல் போட்டுக்கோமா, அதுல இப்ப கொஞ்சம் டீசெண்டா இருக்கிறதுலாம் வந்திருக்குல்ல, அந்த மாதிரி போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லுவேன். இந்த குதிகால் வலி வந்துச்சுன்னு வர பேஷண்ட்ஸ்லாம் எம்சிஆர் செப்பல் இருக்கு, அது போட்டுக்க சொல்லுவேன். அந்த சொல்ல எம்சிஆர் செப்பல் போட்டுக்கோங்க, அதனால குதிகால் வலி நல்லா ஆயிடாதுமா. ஆனா குதிகால் சிடும்பு தட்டி இருக்கிறது, தேஞ்சு இருக்கிறது, செத வளர்ச்சி இருக்கிறது இன்னும் மட்டமாகாம பாத்துக்கோமா. அதனால நீ அந்த குதிகால் வலி செப்பல் எம்சிஆர் செப்பல்னு கேளு, தருவாங்க, அதை போட்டுக்கோங்கம்மா. பாக்குறதுக்கு நல்லா இருக்காது, ஆனா போட்டுக்கோங்க அப்படின்றது நான் சொல்லுவேங்க. ஓகேங்களா. ஆனா இப்படி நான் எத்தனை பேஷண்ட்ஸ்க்கு சொன்னாலும் சில பொண்ணுங்க இருப்பாங்க, சில மிடில் ஏஜ் லேடிஸ் இருப்பாங்க, இல்ல எங்களுக்கு வி நீட் அ லுக், நாங்க கண்டிப்பா ஹீல்ஸ் தான் போடணும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட அடமெண்டா ஆர்கியூ பண்ற பேஷண்ட்ஸ் கூட நான் பார்த்திருக்கேங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் 1 இன்ச் ஹீல்ஸோட நிறுத்திக்கோங்க அப்படின்பேன். ஏன்னா 1 இன்ச்னா ஒரு 22% தான் பாடி முன்னோக்கி தள்ளப்படுது, ஓரளவுக்கு கோப்பப் பண்ணிக்கும் பாடி அப்படின்றதுனால 1 இன்ச் ஹீல்ஸோட நிறுத்திக்கோங்க, தயவு செஞ்சு அதுக்கு மேல போடாதீங்க அப்படின்றது நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு சொல்லுவேன். அதையும் உங்களுக்கும் நான் சொல்றேன். நீங்களும் ஹீல்ஸ் போடுறீங்களா, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. இல்ல நான் போட்டுதான் ஆவேன்னா அட்லீஸ்ட் 1 இன்ச்ல நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க.
1 இன்ச் போடுறீங்க அப்படின்னாலே வெயிட் நிறைய இல்லாம பாத்துக்கோங்க. உங்க வெயிட்டை வந்து கொஞ்சம் ஸ்லிம்மா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரெஷரை நீங்க கம்மி பண்றீங்கன்னு அர்த்தம். 100 கிலோல கொடுக்குற ப்ரெஷரை விட ஒரு 60 கிலோல கொடுத்தா அந்த ப்ரெஷர் கம்மியாகும் இல்லைங்களா? எலும்புக்கு வந்து ஸ்ட்ரெஸ் குறையும் இல்லைங்களா? ஸோ உங்க 1 இன்ச் ஹீல்ஸ் தான் போடுவேன் அடம் பிடிக்கிறீங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, ஓவர் வெயிட் இருக்கீங்களா, வெயிட்டை குறைச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், கொஞ்சம் கால்சியம் ரிச் ஃபுட் எடுங்க. கால்சியம் ரிச் ஃபுட் எலும்புகள் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிறதுக்கு, இந்த ஆஸ்டியோபீனியா சட்டுன்னு வராம இருக்கிறதுக்கு, எலும்புல நிறைய ப்ரெஷர் எடுத்து பெரிய இம்பாக்ட் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில உளுந்தங்கஞ்சி மாதிரி எடுத்துக்கோங்க. உளுந்தங்கஞ்சி வந்து தொட்டோட எடுத்துக்கோங்க. தொட்டோட எடுத்துட்டு அதை கஞ்சி வச்சு நீங்க குடிக்கும் போது கால்சியம் கொஞ்சம் சர்ப்ளஸா கிடைக்கும். மதியானம் கம்பல்சரி கீரை பொரியல் எடுத்துக்கோங்க. கூட வந்து நர்வ்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி வாரத்துல 3 நாள் வல்லாரை கீரை நீங்க எடுத்துக்கோங்க. வல்லாரை கீரை பிளெயினா சாப்பிட்றத விட வல்லாரை கீரையும் சிறு பயிறு, அதாவது அந்த பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, பயிறு அப்படி இல்ல சிறுபருப்பு போட்டு கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் இந்த பயிரை வந்து டைரக்டா எடுக்கிறத விட இன்னும் பெஸ்ட் எப்படின்னா ஊற வச்சு முளைக்க வச்சு எடுக்க சொல்லுவோம். இந்த பயிர் எதுக்கு சேர்த்து சொல்றோம்னா அதுல வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கு. கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், ஜிங்க், மேங்கனீஸ், ஃபோலேட்டு, B12 இப்படி ஏகப்பட்ட புரோட்டீன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறதுனால கீரை வந்து கூட்டா நீங்க எடுங்க. உங்களுக்கு வந்து நல்ல பிளென்டியா இந்த நர்வ்ஸுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வாரத்துல 3 நாளாவது கம்பு சாப்பாட்டுல சேர்த்துக்கோங்க. கால்சியம் ரிச் சோர்ஸா கிடைக்கும். ஸோ வாரத்துல 3 நாளாவது கம்பு, சிறுதானியங்கள் கம்பு பெருமளவு எடுத்துக்கோங்க. டெய்லி தயிர் எடுத்துக்கோங்க. இந்த கால்சியம் இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் சொல்லுவோம். வெயிட்டை கண்டிப்பா மெயின்டைன் பண்ண சொல்லுவோம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா தூங்குங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாம மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இத்தனை விஷயம் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நான் சொல்லுவேன். ஸோ அதையே உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.